ரணில் மீது இந்த கேஸை கொண்டு வந்தனால வரக்கூடிய விளைவு என்ன என்று பார்த்தா, இந்த விளைவு சிங்கள தேசத்துல ரணில் மீது ஒரு சிம்பதியை உருவாகும். இந்த சிம்பதி ரணிலுக்கான ஆதரவு வாக்குகளாக மாறும். இதே மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் அல் ஜசீரா பேட்டி நேரம் நான் இந்த கருத்தை வந்து வெளியிட்டேன். இந்த அல் ஜசீராவுக்கு ரணில் கொடுத்த பேட்டியை வந்து தமிழ் தரப்பு, தமிழ் மக்கள், தமிழ் மனம் வந்து கொண்டாடிச்சு. அப்ப நான் ஒரு இன்டர்வியூல சொன்னேன், இது வந்து ரணில ஒரு தலைவனாக்குறதுக்கான வேலையை தவிர இது வேறு எதுவும் இல்லை. இது மிகவும் அழகாக திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட ஒரு வேலை. ரணில் தோற்று போனவராக சிங்கள தேசத்தின் மத்தியில ஒரு தமிழ் தரப்பு, அது முக்கியமா டயஸ்பரா தரப்பு வெளியில வச்சு ரணில அவமானப்படுத்தி முடக்கி திரும்பி அனுப்பி வச்சாங்க என்ற இது வந்து ஒரு வெல்னரபிள் பர்சனாக ரணில மாற்றும். இது சிங்கள மக்கள் மத்தியில ரணிலுக்கான அனுதாபமா மாற்றும். அந்த அனுதாபம் ரணில சிங்கள மக்கள் ஒரு தலைவனாக உருவாக்குறதுக்கான ஒரு முதல் படி. அது வெர்ஷன் 1, இது வெர்ஷன் 2. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, மத்திய வங்கி ஊழலை கொண்டு வர்றதுக்கு அனுமதிக்காங்க. யார் அனுமதிக்காங்கன்னு சொன்னா, இந்த இலங்கை அதிகாரத்தை நிர்ணயிக்கிற வெளிநாட்டு தரப்பு அனுமதிக்காங்க. அதுபோல மஹிந்தவுக்கு எதிரான குரலை, மஹிந்தவுக்கு எதிரான ஊழலை வெளியில கொண்டு வர்றதுக்கும் வெளிநாட்டு சக்தி மிக்க நாடுகளுடைய கையில் இருக்கு, அனுமதிக்காங்க. அப்ப எப்படி ரணில ஊழலை கொண்டு வர்றதுக்கு வெளிநாட்டுங்கிற ஒரு தரப்பு அனுமதிக்காதோ, அதுபோல மஹிந்தவனுடைய ஊழலை கொண்டு வர்றதுக்கு வெளிநாட்டின் ஒரு தரப்பு அனுமதிக்காது. ஏன் அந்த தரப்புகளை அனுமதிக்க வேண்டும்? அதை மீறி செய்தால் என்ன? அதை மீறி செய்தால் இந்த நாட்டை நடத்த முடியும்.